வணக்கம் மேடம். ம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். அண்ணங்கிட்ட நான் சொல்றேன். சரி ஓகே. அண்ணா, உங்களை பார்க்கறதுக்கு ருத்ரா மேடம் வந்திருக்காங்கண்ணே. வாங்கண்ணா. வாமா ருத்ரா, எப்படிமா இருக்க? பார்த்து எவ்வளவு நாளாச்சு? நல்லா இருக்கேண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கமா. ஆமா, கணேச சார் எப்படி இருக்காரு? அவரும் நல்லா தான் பார்த்து இருக்காரு. ரொம்ப நாளாச்சு. சங்கரபாண்டி சார், செல்வாண்ணா ஒரு காலத்துல எங்க மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே சுத்த வச்சவரு. ம், இப்போ இவர் இப்படி மாறி இருக்கிறத பாக்குறப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? இப்ப எதுக்குமா பழச ஞாபகப்படுத்துற? உன்னையும் கணேசன் சாரையும் எப்ப நான் பார்த்தனோ அப்பவே நான் முழுசா மாறிட்டேன். ம், ஏமா ருத்ரா, உன்னை பார்த்ததும் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இல்ல, இந்த கணேசன் சாரை லாஸ்டா பார்க்கும்போது உன் கல்யாண விஷயத்த சொல்லிதான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாரு. ருத்ரா, உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன், காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணிடுமா. ஆ சரி செல்வாண்ணா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, கூடிய சீக்கிரமே உங்களுக்கு கல்யாண சாப்பாடு போடுறேன். போதுமா? இது போதும், நல்ல விஷயம். அதை விட வேற எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கு சொல்லு. ம், ருத்ரா, என்ன விஷயம்? போன்ல ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியே. ஆ, ஒரு கேஸ், 2 குழந்தைங்க காணாம போயிட்டாங்க. குழந்தைங்கள காணுமா? ஆனா 2 குழந்தைங்களுமே ஒரே குரூப் தான் கடத்தி இருக்கு. அது யாருங்கிறது தான் தெரியலண்ணா. ருத்ரா, அந்த குரூப் அடுத்தடுத்து 2 குழந்தைகளை கடத்திருக்காங்கன்னா நான் கன்ஃபார்மா சொல்லுவேன், இது கண்டிப்பா பணத்துக்காக இருக்காது. என்னமோ இது சைல்ட் டிராபிகிங் கேஸ் மாதிரி தான் இருக்கு. எனக்கும் அதே டவுட் தானா. அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க தேவையோ அத்தனை பேரும் கிடைச்சதுக்கு அப்புறம் இங்க இருந்து வெளியூருக்கு தான் எங்கேயாவது எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப முக்கியம் டிரான்ஸ்போர்ட். ஆமா ருத்ரா, இப்படி பண்றவங்க லோக்கல் ஆளுங்களை வச்சு ஏர்போர்ட் இப்பெல்லாம் அப்படி போறதில்ல. அதுக்கு பதிலா ஹார்பர் வழியா போறதா தான் பசங்க சொல்லிட்டு இருந்தானுங்க. அது யாரு? செல்வானா, உங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இல்லீகலான சவாரிக்கு போற டிரைவர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் பார்க்க முடியுமா? நல்ல ஐடியாமா. ஒரு 5 நிமிஷம் இரு, நான் ஃபோன் பண்ணி நான் அத்தனை பேரும் இங்க வர வைக்கிறேன். ஆ காசி, அண்ணா, அண்ணா சொல்லுங்க. நீ இப்ப என்ன பண்ற? வணக்கண்ணே. ம், என்னண்ணே திடீர்னு எங்களை வர வச்சிருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லடா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. சரி, அதுவும் இல்லாம உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும், அதான் உங்க எல்லாம் வர வச்சேன். அது நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களோட பொருள் ஒண்ணு வெளியூருக்கு எக்ஸ்போர்ட் ஆக போகுது. அதை அவங்க கிட்ட இருந்து அடிச்சு ஏமாத்திட்டு போயிட்டு தான் ஒரு தகவல். உங்களை யாராவது இன்னைக்கு ஹார்பருக்கு சவாரிக்கு போறீங்களான்னு கேட்க தான் கூப்பிட்டேன். இல்லண்ணே, இல்ல நாங்க யாரும் போகலண்ணே. இங்க பாருங்கடா, உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பாத்துக்கிறேன். மறைச்சிங்கன்னா நல்லா இருக்காது, அப்புறமா பழைய செல்வாவா பார்க்க வேண்டியது இருக்கும். எனக்கு என்னடா? ஹார்பருக்கு போகணும்னு சவாரி வந்திருக்கண்ணே. இங்க வாடா. சரி பெருசு, நீங்களாம் கிளம்புங்க, கிளம்புங்க. சரிங்கண்ணா, வரோண்ணா. ஆ, ஆ.
ஏன்டா அப்ப கேட்டப்ப ஒழுங்கா சொல்லல? இல்லைண்ணே, எப்படியும் ஹார்பர் சவாரின்னா இல்லீகலா இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதான் சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. ஒரு நிமிஷம் இரு. ஏமா ருத்ரா, டேய் டேய் ஏன்டா பயப்படுற? நான் இருக்கேன்ல. ஏமா, இவனுக்கு தான் இன்னைக்கு ஹார்பருக்கு சவாரி வந்திருக்கிறதா போன் வந்திருக்கு. என்ன பொருள் ஏத்திட்டு போகணும்னு வர சொல்லிருக்காங்க? என்ன பொருள்னு சொல்லல மேடம். பொருள் எல்லாம் பெருசா இருக்காது. ஒரு குட்டியான வண்டி போகுதுன்னு சொன்னாங்க மேடம். சரி, எங்க வர சொல்லிருக்காங்க? அண்ணே என்னண்ணே? டேய், நான் தான் இருக்கேன்ல, சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே. தைரியமா சொல்லு. மேடம், பச்சைபுரம் பக்கத்துல ஒரு குடோன் இருக்குல்ல, அங்கேதான் வர சொன்னாங்க. செல்வானா, சொல்லுமா ருத்ரா. ஒண்ணு பண்ணுங்க, இந்த சவாரிக்கு நீங்க போங்க. நானா? ஆமாண்ணா, அப்படியே அந்த வண்டிக்கு பின்னாடி பீரோவையும் ஏத்திக்கோங்க. சரிம்மா. அவங்க அந்த பீரோ பத்தி ஏதாவது கேட்டாங்கன்னா அது உங்க வீட்டுக்காக வாங்கினதுன்னு சொல்லுங்க. அத போற வழியில உங்க வீட்டுல இறக்கி விட்டுட்டு போறதா சொல்லிருங்க. சரி ருத்ரா, நீ சொல்லிட்ட, நான் பாத்துக்கிறேன். ம். டேய், அண்ணே என் கூட வாணி. சரிண்ணே. மேடம் எல்லாம் ஓகே. அந்த பீரோ எதுக்கு மேடம்? ஏய், வண்டி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், பாரு. நீதான் சவாரி வந்திருக்கியா? ஆமாப்பா. என்னையா அது? வண்டியில பீரோலாம் ஏத்தி வச்சிருக்க? இது என்னோட பீரோப்பா. சவாரி முடிச்சிட்டு என் வீட்டுல போய் இறக்கிறப்பா. ஓஹோ, சரி வெயிட் பண்ணு. பொருள் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கோம். ரெடியா நோனே ஏத்திடலாம். சரிப்பா. இந்த சார், லொகேஷன் ஓகே தான். வண்டி வந்துச்சு சார். வண்டி வந்துருச்சு. ஆமா சார். சரி, சீக்கிரமா எல்லாரையும் பேக் பண்ணி ஓகே சார். வண்டியில ஏத்துங்க. சரிங்க சார். ஜாக்கிரதை. என்ன பேக்கிங்லாம் கரெக்டா இருக்கா? பண்ணிட்டேன் சார். பார்த்து எந்த டேமேஜஸும் ஆயிடக்கூடாது. ஜாக்கிரதை. சரிங்க சார். சரிங்க சார். Carry on. ஏய், டைட்டா புடுறா. நல்லா புடி. சார் சார், ஏய், பார்த்து சார். என்ன பண்ற? கைக்கு வைக்காத. ஏன் சார், உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் வந்தேன் சார். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஆ, நீ வண்டியில போய் உட்காரு. சரி சரி. என்ன லுக்கு? வாடா.
டேய் நீங்க உட்காந்துக்க, நான் முன்னாடி உட்காரேன். ஏய் எல்லாம் சேஃப் தானே? பசங்க முழிச்சுக்காதுல்ல? ஏய் எல்லாம் மயக்கத்துல இருக்கு, நீ எதுவும் பயப்படாத. எதுவும் முடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. நீ ஏறு. ஆ. ஓகே ஆகாஷ், நான் கிளம்புறேன். எல்லாம் ஓகே தானே? நாளைக்கு போய் சேர்ந்துரும்ல? எல்லாம் பக்காவா போய் சேர்ந்துரும். நான் வேலையை முடிச்சதும் உனக்கு கால் பண்றேன். சரி. ஓகேவா? ஓகே Careful. பை. ஓகே. சார். ஏய் ஜாக்கிரதை, ஹார்பர் போய் வேலையை முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணு. சரிங்க சார். சரியா? சரிங்க சார். டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பு. சரிங்க சார். யோ வண்டி எடு. ஏய் சீக்கிரம் வண்டி அடியா. யோ என்னையா ரூட்டு மாத்தி போயினுக்குற? நேரம் தானே போனோம். அட சார், பக்கத்துல தான் சார் என் வீடு இருக்கு. ஒரு 10 நிமிஷம் பின்னாடி இருக்கிற பீரோவை இறக்கி வச்சுட்டு போயிடலாம். யோ அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, வண்டி திருப்பு. சார் 10 நிமிஷம் சார், பொறுத்துங்க சார். இந்த பீரோ இறக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் சார். என்ன பேசினுக்கிற நீ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மழை வருது மேல தார்பாய் போட்டோன்னு நேரத்தை கடத்துன நீ. இப்ப என்னடானா ஹீரோவை வீட்டுல கொண்டு போய் இறக்கணும்னு டைம் வேஸ்ட் பண்ணுகிற. எங்க வேலைக்காக நீ வண்டி எடுத்துட்டு வந்தியா இல்ல உன் வேலைக்காக வண்டி எடுத்துட்டு வந்தியா? சார் நான் வண்டியில தார் பைப்புலன்னா உங்க பொருளை நந்திருக்காதா சார்? சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க சார். சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி பேசுறீங்களே சார். சின்ன விஷயமா? அப்ப பேசின அமௌண்ட்டை விட கம்மியா வாங்கிக்கிறியா? சின்ன விஷயம் தானே. ஐயா சார், என்ன சார் இது? இதுக்கெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? முடியாதுல்ல, வண்டியை திருப்பு. ஆச்சு அட தெரியல சார், கம்மன் இருக்கு சார், பாக்குறேன். யோ விட்ட பெரிய தலைவலி ஆகுதியா? சீக்கிரம் என்னன்னு பாரியா. இவ்வளவு பெரிய ரோதனையா போச்சு. அதுதான் அந்த ரூட் வழியா போலான்னு. ஒரு ஆத்திர அவசரத்து கூட பக்கத்துல மெக்கானிக் ஷெட் இருக்கா? இப்படி எத்தாந்து தனியா நிக்க விட்டியா? உங்ககிட்ட வண்டியா எடுத்துக்க கூடாதியா? இருக்கு சார், பாக்குறேன் சார். வேற யோ வண்டி இந்த ரூட் வழியா வந்திருக்கு. யோ இந்த பீரோ கொண்டு போய் ஊர்ல ஏறணும்னு சொல்லிட்டு எங்கேயும் எடுத்துன்னு வந்து வண்டி ரிப்பேர்னு சொல்லி என்ன ரோட்ல நிறுத்திட்டாயா? ஏயா நீ வேற இந்த மாதிரி ஒரு வண்டி எடுத்துட்டு வந்து எங்களை இம்சை பண்ற? லோடு ஏத்துறதுக்குன்னு ஒரு நல்ல வண்டி எடுத்துட்டு வர வேண்டாம்? ஏன்டா இப்படி இம்சை பண்றீங்க? உங்களுக்கு தான் இப்ப டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? என்ன உயிருக்கு உத்தரவாதம்ன்ற? உத்தரவாதம் என்னங்கிறது தெரியும். ஐயோ செல்வனா பாத்து. டேய் அண்ணா அண்ணா உங்களுக்கு ஒண்ணு இல்ல? எனக்கு எதுவும் இல்லம்மா, அவனுங்களை விடுங்க. ஆமாண்ணா வாங்க நம்ம குழந்தையை வா, காப்பாத்தலாம். நம்ம குழந்தைகளை பார்ப்போம். குழந்தைமா இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. நான் உங்களை உங்க அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் விட்டுறேன், சரிங்களா? பயப்படாதீங்க. ஏமா ருத்ரா, வண்டி வர ரிப்பேரா இருக்கு. சுத்தி இருக்க கடையெல்லாம் மூடி இருக்கு.
ரொம்ப தூரம் போகணும்னாலும் லேட் ஆகும். நம்ம ரொம்ப நேரம் இங்க நிக்கிறதும் நல்லது இல்ல. இப்ப என்னம்மா பண்றது? ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுமா? விக்ரம், இங்க ஒரு எமர்ஜென்சி. நான் சொல்ற இடத்துக்கு உங்க கார் எடுத்துட்டு வர முடியுமா? நான் உங்களுக்கு லொகேஷன் அனுப்புறேன். ஓகே விக்ரம். என்னமாச்சு? ஆள் வந்துட்டு இருக்காங்கண்ணா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வண்டி வந்துரும். அப்பாடா. அம்மா, நீ குழந்தைகள் எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுமா. மழை வேற இன்னும் நிக்கல. மழை நின்னுதும் மெக்கானிக்க வர வச்சு வண்டியை ரிப்பேர் பண்ணி நான் எடுத்துட்டு வந்துடுறேம்மா. நீ சரிங்கண்ணா. பார்த்து பத்திரமா போமா. என்னம்மா இப்படி பண்ணிருக்கானுங்க? விடக்கூடாதுமா அவனுங்கள. நீ அவனுங்களை விட்டுறாதம்மா, விட்டுறாத. விக்ரம், இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா இவங்க எல்லாரும் ஹார்பருக்கு கூட்டிட்டு போய் எக்ஸ்போர்ட்டே பண்ணிருப்பாங்க. நல்ல வேலை, எப்படியோ கரெக்ட் டைமுக்கு கண்டுபிடிச்சு காப்பாத்தியாச்சு. ஆசம், வெல் டன் ருத்ரா. சூப்பரா பிளான் பண்ணி நீ நினைச்சதை சாதிச்சிட்ட. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ விக்ரம். அப்புறம் இங்க நடந்த சண்டையில வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. குழந்தைங்களை வர சீக்கிரமா அவங்க அம்மா அப்பா கிட்ட ஒப்படைக்கணும். அவங்க எல்லாம் இவளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அதுக்கு என்ன, வாங்க நான் டிராப் பண்றேன். எல்லாரையும் கார்ல ஏத்துங்க. இந்த குழந்தைய நீங்க கூட்டிட்டு போங்க. மத்த குழந்தைங்கள நான் கூட்டிட்டு வந்துடுறேன். பார்த்து பத்திரம். போமா. பத்திரமா கூட்டிட்டு போங்க. வாமா, நான் மெக்கானிக் கிட்ட பேசிட்டேன். அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். அவன் வந்த உடனே வண்டி விட்டுட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எதுக்குமா இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ற? எல்லாம் நான் செஞ்ச பாவத்தை துடைக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸா நினைச்சுக்கிறேன். சரி ஓகேண்ணா, நான் போயிட்டு சரிம்மா, பார்த்து போயிட்டு வாமா. விக்ரம், இப்பதான் என்னால நார்மலாவே இருக்க முடியுது விக்ரம். நேத்துல இருந்து ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரியே இருந்துச்சு. இப்ப இந்த குழந்தைகளை காப்பாத்தினதுக்கு அப்புறம் தான் எல்லாமே சரியாச்சு. இந்த குழந்தைங்களை அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட இன்னைக்கு ஒப்படைக்கிறத நான் ப்ராமிஸ் பண்ணிருந்தேன். எங்க அது என்னால நிறைவேற்ற முடியாம போயிருமோன்னு நினைச்சு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. விக்ரம், இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட மனசு ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு. நீங்க டின்னர் போலான்னு சொன்னீங்கல்ல, நாம இன்னைக்கு நைட்டு போலாம். ஆனா ஒண்ணு, இன்னைக்கு ட்ரீட் என்னோடது, சரிங்களா? செல்லம், உண்மையிலேயே நீங்க தெய்வம் மேடம். நீங்க சொன்ன மாதிரி எல்லா குழந்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. இதுக்கு காரணம் நான் மட்டும் இல்ல, நம்மளோட ரங்கன் சாரும் தான். அவர் கொடுத்த ஐடியாவால தான் இது எல்லாமே நடந்துச்சு. தேங்க்ஸ்ண்ணா. இருக்கட்டும் மேடம். ரொம்ப நன்றி மேடம். இன்னைக்கு நைட்டு என் குழந்தைங்க என் கூட தான் தூங்குவாங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி செஞ்சிட்டீங்க மேம். எங்க நம்பிக்கையை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறமா வச்சு குழந்தைங்கள பத்திரமா பாத்துக்கோங்க. எதுவா இருந்தாலும் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. அப்பதான் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சங்கரபாண்டி சார். எஸ் மேடம். மத்த 3 குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் யாருங்கறத விசாரிச்சு அவங்க கிட்ட குழந்தைங்களை ஒப்படைச்சிருங்க. ஓகே மேடம். ஓகே.
தேங்க்ஸ் விக்ரம். தேங்க்ஸா? ஏன் ட்ராப் பண்ணதுக்கா? இல்ல, என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு. என்ன ருத்ரா, நான் உன்னை லவ் பண்றேன். இதை கூட என்னால புரிஞ்சுக்க முடியாதா? அப்படி புரிஞ்சுக்கலனா அது லவ்வே கிடையாது. ஆ, சரி விக்ரம், நம்ம பேசின மாதிரி இன்னைக்கு ஈவினிங் எந்த ப்ரோக்ராமும் வச்சுக்காம சீக்கிரமா வந்துருங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாரியில ருத்ராவா வர போறேன். எப்பவுமே நீ ஏன் ருத்ரா தான். சரி விக்ரம், இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போறேன். முக்கியமான பர்சனா? யாரு? அதான் ஈவினிங் டின்னருக்கு வருவீங்கல்ல, அப்ப பார்க்க தானே போறீங்க. சரி சரி, ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். பாய் விக்ரம். ஓகேம்மா, பார்த்து பத்திரம். ஆ